நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன்ஸில் தான் அதிகமான எஃப்&ஓ ட்ரேடரோட ஃபோக்கஸ் இருந்தது. அதில் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றது செபி கொடுத்ததுனால பேங்க் நிஃப்டி அதர் கான்ட்ராக்ட்ஸை வீக்லி ஆப்ஷன்ஸை ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாரோட ஃபோக்கஸும் கமாடிட்டி பக்கம் திரும்பி இருக்குது, முக்கியமாக க்ரூட் ஆயில் ஆப்ஷன். ஏன்னா க்ரூட் ஆயிலோட வால்யூம் ரெக்கார்ட் ஹையை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் ஆப்ஷன் ட்ரேடிங். க்ரூட் ஆயிலில் 2 கான்ட்ராக்ட் இருக்குது, க்ரூட் ஆயில் மெகா, மினி. மெகாவுக்கு 100 லாட் சைஸு. ஒரு லாட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நீங்கள் இன்ட்ராடே இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா 2.25 லட்ச ரூபாலேருந்து 2.5 லட்ச ரூபா தேவைப்படும். அதே போல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நியர்லி 10,000 ரூபாலேருந்து ஒரு 20-25,000 ரூபா இருந்ததுன்னா நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும். மினி பக்கம் வரும்போது 25,000 ரூபா இருந்ததுன்னா ஒரு மினி க்ரூட் ஆயில் கான்ட்ராக்ட் வாங்கலாம். ஒரு லாட் சைஸு 10. அதாவது ஒரு பாயிண்ட் க்ரூட் ஆயிலில் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கும். அதே போல் இறங்கிச்சுன்னா 10 ரூபா நஷ்டம் கிடைக்கும் லாங் பொசிஷனில். ஆப்ஷன் ட்ரேடிங்கும் மினிக்கும் இருக்குது, மெகாக்கும் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா 20,000 25,000 இருந்ததுன்னா மினி ட்ரேட் பண்ணலாம். 2.25 லட்சம் 2.5 லட்சம் இருந்தால் மெகா ட்ரேட் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஆப்ஷனில் இதில் ஒரு 10 to 25,000 இருந்தால் மெகாலையும், மேபி 1,000 to ஒரு 10,000க்குள்ளே இருந்தால் மினிலையும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.